விடியல் இன்னைக்கு காலையில நல்லா பிரைட்டா இருக்கு. யோ ஃபெபியன், யோ ஃபெபியன், நான் இல்லாதப்ப வீட்டை நீதாப்பா பாத்துக்கணும். இங்க பாருப்பா கண்ணு, உனக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா வேணும்னா வீடு எவ்வளவு குப்பையா இருக்கு பத்தியா, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு, நான் கொடுக்குறேன். செஞ்சிருவோம். யோ ஃபெபியனு, சுத்தம் பண்ண சொன்னா என் மூக்குல நெடியார் அளவுக்கு பண்றியா? பார்த்து பண்ணு. என்கிட்ட இந்த மாதிரி யாரும் பேசினது கிடையாது. ஒரு நிமிஷம் நான் இதை மறந்தே போயிட்டேன். நம்ம சீக்கிரட் வெப்பன் தேவையில்ல, ஏன்னா அங்கதான் கரடி பசங்க இருக்காங்களே. ஓ சரி, போய் மீனை சாப்பிடுவோமா? அந்த ஹாலோவின் பார்ட்டிக்கு இந்த செலிட்டன் எதுக்காக போகாம இருந்துச்சு? ஏன்னா அது போறதுக்கு பார்ட்டிக்கு யாருமே இன்வைட் பண்ணலையா? சின்னவன் வந்திருக்கானா? இத வச்சு ஒரு விளையாட்டு விளையாடு. அண்ணன் மட்டும் என்கிட்ட இந்த ஆப்பிள் கேட்டானோ இந்த ஜோக் எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். அப்பதான் அவன் அதை கேட்டு சந்தோஷமா சாப்பிடுவான். அச்சச்சோ, குடிச்சிட்ட பாத்தியா? லாகர்விக் வீட்டுக்கு எப்படி வந்த? முதல்ல இங்க இருந்து சீக்கிரம் போகணும். இவனை நான் இங்க வர வைக்க வேண்டிய அவசியமே இல்ல போல. அவனாவே வந்துட்டானே. நல்ல வேளை யாரும் நம்மள பார்க்கல, எஸ்கேப் ஆயிருவோம். என்னது இது? சாக்லேட். சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை சாப்பிடாம நான் விட மாட்டேன். நான் தரமாட்டேன்னு ஏற்கனவே அது என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு தெரியும்ல. யாரு முதல்ல பாக்குறாங்களோ அவங்க தான் எடுத்து சாப்பிடணும்டா பேபி. அப்படின்னா இந்த கரடிக்கு ஸ்வீட்னா பிடிக்குமா? அப்ப நமக்கு தேவையான வேலையை அவனை வச்சு செஞ்சிடலாம். ஏன் கண்டியே என்னால நம்ப முடியலையே. என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாருங்க. பெஸ்டான கேட்டுக்கு பெஸ்டான ஃபுட். எந்த வேலையும் செய்யாம நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்குமே. நான் பெரிய மேதாவி. ஏய் இரு கொஞ்சம் குட்டி தம்பி. லாகர்விக் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் வரமாட்டான். அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? எனக்கு அது உசுரு. நான் நினைச்சது சரிதான். இந்த வீட்டை மட்டும் நீ சுத்தம் பண்ணா உனக்கு ஒரு சாக்லேட் தரேன். ஓகேவா? ஒரு சாக்லேட்டுக்கு மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ணணுமா? முடியாதுடா. சரி விடு, நான் உனக்கு 2 தரேன். என்ன 2? அப்ப 1 எனக்கு, இன்னொன்னு அண்ணா பையனுக்கு. அப்ப நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். ஓகே, ஒத்துக்கிறேன். டீல். என்னடா வீடு இவ்வளவு குப்பையா இருக்கு? தேவையான சாக்லேட் பார் நான் கண்டிப்பா கொடுக்கறேன். ஓ அப்படியா? சரி, நான் சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறேன். அங்க மாப்போட மறந்துடாத. டப்ளு, இப்ப நீ என்ன பண்ணிருக்க பாரு. சரி, இவ சாப்பிட ஃப்ரிட்ஜ்ல என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். ஏய், ஃப்ரிட்ஜ் விட்டு வெளியில வரியா? சரிடா, சரி சரி, அத திரும்ப தொட மாட்டேன். ஒரு வழியா வேலை முடிஞ்சது. ஏய், எனக்கு தரேன்னு சொன்ன சாக்லேட்டை குடு. குடுடான்னு சொல்றேன்ல. நீ தானே சொன்ன தரேன்னு. இப்ப தராம என்ன பண்ணிட்டு இருக்க? குடு. காலி பண்ணு முதல்ல. ஏய் கொஞ்சம் இரு. எங்க இன்னொன்னு காணோம்? எனக்கு 2 சாக்லேட் தரேன்னு தானே சொன்ன. இன்னொன்னு தராம நீ எங்க எஸ்கேப் ஆகுற? அதுதான் 2வது பார். என்ன தைரியம் தான் என்ன ஏமாத்திருப்போம். எனக்கு இந்த சாக்லேட் பார குடுடோ. ஏய் இங்க பாரு, இந்த இடத்தையே நாசம் பண்ணிட்ட. ஆமாண்டா, இதை விட நான் மோசமாக்குறேன் பாரு. வேணாம் வேணாம் வேணாம், தொடாத. அத கீழே வை. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், அந்த வேஷ மட்டும் கீழே வை. அப்படின்னா சாக்லேட்டை குடுடா, இப்பவே குடுடா. இல்லன்னா என் கையில இருந்து இது நழுவி வந்து விழுந்துடும். சரி. அப்படின்னா குடு, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. 5 வரைக்கும் என்ன ஒழுங்கா கொடுத்துரு.
என் அண்ணன் மட்டும் நான் பண்ணதை கேட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவான். இப்ப அவனோட முகத்தை பார்க்கணுமே. அட கடவுளே, இடம் திரும்பவும் நாசமாயிடுச்சு. இத மட்டும் அந்த விக்கு பார்த்தனா என் கதையை முடிச்சிடுவான். இது எல்லாம் எனக்கு தேவைதான். திரும்பவும் நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்னது உண்மையாவா சொல்ற? விக்கோட வீட்டை முழுசா சுத்தம் பண்ணா இந்த ஒரே ஒரு முள்ளங்கியை தான் எனக்கு தருவியா? என்னன்னு சொல்ல. ஆமா தரேன். ஆனா என்கிட்ட இருக்கிற முள்ளங்கி வீடு அளவுக்கு பெருசா இருக்கும். பாத்தியா? சரி, நான் என் வேலையை முடிச்சிடுறேன். ஓ, அந்த பெரிய முள்ளங்கியை சீக்கிரமா வாங்கிடுறேன். அது ஒரேடியா பெரிய முள்ளங்கியை சாப்பிட்டாதான் என் வயிற்று பசியெல்லாம் தீரும். வாவ், நினைச்சதை விட வேலையை வேகமா முடிச்சிட்டான். உண்மையாவே எனக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, தேவியன், நான் வேலையை முடிச்சிட்டேன். இப்ப அந்த முள்ளையும் என்கிட்ட கூடப்பா. என்ன யோசிக்கிற? எங்க என்னது உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை விட மாட்டேன். கதவை தொடர்றதை கேளு. என்ன பண்ணாலும் தர மாட்டேன். எனக்கு கொடுத்துற. தேவியன், என்னையே நீ ஏமாத்த பார்த்தல. அச்சச்சோ, அச்சச்சோ, இப்போ என்ன பண்ற? வேண்டாம். பெரிய பிரச்சனையில இன்னைக்கு நம்ம மாட்ட போறோம். இனிமேலாவது யாரையும் ஏமாத்த மாற. இதான் வாங்கிக்கோ. அச்சச்சோ, இது நம்ம எப்படியாவது க்ளீன் பண்ணி ஆகணும். அதுவும் விக்கு வரதுக்கு முன்னாடி. இன்னமும் ஒரே ஒரு மரம் தான், அப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த மரம் நமக்கு லக்கியா இருந்தா நல்லா இருக்கும்ல. என்கிட்ட வராத. ஓடாத, நில்றா. சொல்றல, ஓடாத. உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன். எங்கடா போச்சு அது? வந்துரு கிடைச்சிரு. கிடைச்சிருச்சு. நல்ல நேரத்துல இது கிடைச்சிருக்குப்பா. யா, எங்க போனா அவன்? ஓ, இவனுக்கு மொழி எடுத்து கூட தெரியலடா. ஹலோ, என்னதுடா இது? ஹாய் குட்டி பையா, இந்த பக்கமா ஒரு சொட்ட தலையை ஓடுனதை நீ பார்த்த? யோசிக்கிறேன். அந்த பக்கம் போனதே பார்த்தேன். ஓகே, தேங்க்ஸ்டா தம்பி. இந்த ட்ரெஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த போனஸ் கிடைச்சிரும். அது கிடைச்சதுன்னா நாமளும் பணக்காரன் ஆயிடலாம். என்னடா இது? நம்ம இடத்துக்கு என்னடா ஆச்சு? என் பட்டரை யாரா பட்டி பார்த்தது? ஏதோ புயல் வந்துட்டு போன மாதிரிலாம் இருக்கு. அப்படின்னா இங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. சரி, உள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்க என்ன நடந்துச்சு? என்னதுடா இது? நல்ல வேளை, நமக்கு அதிர்ஷ்டம் தான். இன்னொரு முட்டாப்பைய வந்துட்டான். ஹலோ, ஹாய்டா கண்ணா. உனக்கு சாக்லேட்னா பிடிக்குமா? எனக்கு ஒரு உதவி செஞ்சா நான் இதை உனக்கு கொடுப்பேன். இந்த டீடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படி வா? என்னடா அப்படி வச்சிருக்க நீ? என்னுடைய அழகான வீடு. பாத்தியா, இங்க இருக்குல்ல, அப்படி இங்கேயும் தான். இந்த இடம் முழுக்க என்ன பளபளன்னு க்ளீன் பண்ணி வை. என்ன லாகர் விக் திரும்ப வந்துருவான். அதனால சீக்கிரமா வேலையை முடி. இப்போதான் எனக்கு புரியுது. நான் விட்டுட்டு போனதை விட ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருக்கியாடா. உன் கதை அவ்வளவுதான்டா. இப்ப உன்னை என்ன பண்ண போற மட்டும் பாடுறான். அடி வாங்கறதுக்கு தயாராகிறா நீ. ஒழுங்கா வேலையை பாரு. சீக்கிரமா வேலையை செய்யணும்னு சொன்னா இப்படி சோம்பேறித்தனமா இருக்கியா? பாருடா, வேலையை வேகமா பாரு.